இவரோட வேலைக்கான ரெக்கக்னிஷன் இல்லை இவருக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பீப்புள் அரவுண்ட் இல்லை அப்படின்லாம் இருக்கும்போது, ப்ளஸ் ஏதோ சேலரி இஷ்யூ வேறு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஃபினான்ஷியலாகவும் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, பிட்ரே பண்ணியிருக்காங்க, சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த விரக்தி கூட இந்த மாதிரி வெளிப்படலாம். இன்னொன்று, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையா காலை வாடுறது, முதுகில் குத்துறது எல்லா இண்டஸ்ட்ரியும் உண்டு. பட் இங்கே கொஞ்சம் அதிகமாக உண்டு. ஏன்னா இங்கே அந்த போட்டி அதிகம். லட்சத்தில் ஒருத்தவங்க தான் டாப்புக்கு வர முடியும். அப்போ அந்த லட்சம் பேரும் அடித்து பிடிச்சி பிராண்டி மேலே வரணும். அதை தாங்கி கொள்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எனக்கு வரல அப்படின்னு ஒதுங்கிடுறவங்க நிறைய பேர் போராடிட்டே இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த வலியை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் என்னால் ஜெயிக்க முடியலையேன்றது அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவர் நல்ல ஆக்டர் தான், நான் பார்த்துருக்கேன். அவரோட மூவிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப சட்டில், ரொம்ப அலட்டிக்காத, ரொம்ப டு ஹிம்செல்ஃப் பர்சனாக தான் தெரிஞ்சார். அவர் ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாருன்னா, அப்போ மேபி அவருக்கு கிடைக்கிற அந்த கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்கன்னா நம்ம என்ன யோசிச்சுட்ருப்போம், ஏன் நான் ஜெயிக்கல, ஒருவேளை நான் அமைதியாக இருக்கனால ஜெயிக்கலையா, எல்லோரும் அமைதினாங்க, நம்ம என்ன சத்தம் போட்டு காட்டுவோம் அப்படின்றது வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியராகவும் இருக்கலாம்.